சூர்யாவினுடைய நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி இயக்கியுள்ள படம் கருப்பு. இந்த படத்தில் த்ரிஷா, ஸ்வாசிகா, சிவதா, இந்திரன்ஸ், யோகி பாபு என பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் மே 14ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில இந்த படத்தின் தெலுங்கு பதிப்பு வீரபத்ருடு பட ப்ரீ ரிலீஸ் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் பேசிய ஆர்ஜே பாலாஜி, சூர்யா சாரின் எந்த தமிழ் படமும் தெலுங்கிலும் பெரிய வரவேற்பு பெறும், டப்பிங் செய்தும் வெளியிடுவாங்க. ஆனா இந்த படம் வெறுமனே தமிழ்நாட்டு மக்களுக்கானது மட்டுமல்ல, ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்குமானது. உங்களின் வீரபத்ரன், எங்களின் கருப்புசாமி, எதுவும் இல்லாத ஒருவன், ஆர்ஜி ஆனேன், நடிகனானேன், நடிப்பு எனக்கு சரிவரவில்லை, எனவே இயக்குனராக மாறினேன். ஆனால் நான் ஒருபோதும் சூர்யா சார் படத்தை இயக்குவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சதே இல்லை. என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சார். எப்போது மக்கள் ஒருவர் மேல் நம்பிக்கை வைப்பது சாதாரணமாக நடக்காது. சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மீது பலருக்கு மாற்று கருத்து இருந்தது. ஆனால் அவர் அதையெல்லாம் மீறி தன்னுடைய முயற்சிகளை செய்தார். இப்போது அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிவிட்டார். மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் 2 ஆண்டுகள் முன் அவர் அரசியலுக்கு வந்தபோது அவரை பலர் நம்பவில்லை. ஆனால் அவரால் முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அது இப்போது சாத்தியமாகி இருக்கிறது. அதுவேதான் இங்கு பவன் கல்யாண் சாருக்கு நடந்தது. மக்கள் ஒருவரை நம்பும் போது அது பெரிய ஆற்றலாக மாறும். அதுவேதான் எனக்கும். நான் என்னை நம்பினேன். இப்படத்துக்கு நான் இயக்குனர் அப்படின்னு சொல்லி அறிவிச்ச போது சூர்யா சாரிடம் ஏன் ஆர்ஜே பாலாஜி என்ற கேள்விகளை கேட்டாங்க. ஆனா படத்தின் டீசர் வந்த பிறகு என் மேல் நம்பிக்கை வந்தது. ட்ரெய்லர் வந்த பிறகு சூர்யாவுக்கு ஆர்ஜே பாலாஜி வில்லனா அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுந்துள்ளது. மீண்டும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே மீண்டும் நான் அமைதியாக இருந்து படம் அதனை நிரூபிக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்கிறாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்தவர் இயக்குனர் சேரன். தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் விஜய் விமர்சித்து சில பதிவுகளையும் வெளியிட்டிருந்தார். தற்போது தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்கிறார் விஜய். முதல் நாளிலே 200 யூனிட் மின்சாரம் இலவசம், தமிழ்தாய் வாழ்த்து இசைத்தது உள்ளிட்டவை விமர்சனங்களை ஏற்படுத்தின. இது தொடர்பாக பலரும் இணையத்தில் கேள்வி எழுப்பி வந்தாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக இயக்குனர் சேரன் வெளியிட்ட பதிவில் மக்களே அனைத்து மக்களையும் சேர்த்துதான், கட்சி பேதம் இல்லாமல் சொல்கிறேன். நீண்ட பெரும் குழப்பங்களுக்கு மத்தியில் ஒருவரை நம்பி ஒரு பகுதி மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லி வாக்களித்து மறுபகுதி மக்கள் அதற்கு ஆதரவும் தந்து முதல்வர் நாற்காலியில் அமர வைத்து பார்த்தாகிவிட்டது. மக்களும் முழுக்கவே அனைவரும் புதியவர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிந்துதான் இந்த வாக்கையும் அளிச்சிருக்கிறாங்க. பதவி பிரமாணம் முடிஞ்ச உடனே விமர்சனங்களை முன்வைக்காமல் வாழ்த்திவிட்டு அமைதி காப்பதே நன்று. அதற்குள் தமிழ்தாய் பின்னால் போய்விட்டால் 200 யூனிட் கரண்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி முழங்காமல் கொஞ்சம் வேலை செய்ய விடலாம். தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்தில் விஜய் போட சொல்லியிருப்பாரா? 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றதுல என்ன குளறுபடி? இதெல்லாம் முதல் நாளிலே கேட்கலாமா? அவங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் முறையாக ஆட்சி செய்ய அனுமதிக்க வேண்டும். விஜய் முழுக்க முழுக்க புதியவர். அவருக்கு இந்த அரசியல் சட்டத்திட்டங்கள் நுடக்கமாக புரிய நாள் எடுக்கும். பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாரு. ஜெய் மீனாட்சி கோவிந்த், யோகிபாபு நடிப்பில் பாபு விஜய் இயக்கியிருக்கிற படம் சட்டென்று மாறுது வானிலை. இப்படம் மே 15ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில படத்தின் செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் பேசிய இயக்குனர் AR முருகதாஸ், சர்க்கார் பட சமயத்தில் நடந்த விஷயம் இது. படத்தின் ஷூட்டிங் முடிந்த பிறகு நாங்கள் எல்லோரும் பேட்டி கொடுத்து கொண்டிருந்தோம். நான், ஹீரோயின் பழக்கருப்பையா ஆகியோர் பேட்டியில் இருந்தோம். அப்போது பாபு விஜயை பழக்கருப்பையா சார் அழைத்தார். விஜய் பாபு பேட்டியில் எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, உடனே பாபு விஜய் என்ன சொல்வது என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். முடித்த பின்னர், சார் நீங்க என்னை விஜய் பாபு என்ன அழைக்கிறீர்கள்? என் பெயர் பாபு விஜய் அப்படின்னு சொன்னார். பழக்கருப்பையா அவர் பேச்சிலே மகிழ்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவை வியந்து பார்க்கும் அளவுக்கு உருவாகி வரும் திரைப்படம் தான் ராமாயணா பார்ட் 1 மற்றும் 2. இப்படத்தில் ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக சீதை கதாபாத்திரத்தில் நடிகை சாய் பல்லவி நடிச்சு வராங்க. ராமாயணா பார்ட் 1 மற்றும் 2 ஆகிய 2 திரைப்படங்களும் 4000 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு வருவதாக படத்தின் தயாரிப்பாளர் கூறியிருந்தாங்க. இந்திய சினிமாவிலே அதிகபட்சத்தில் உருவாகும் திரைப்படங்கள் இதுவே முதல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படத்தில் கதாநாயக சாய் பல்லவி நடிச்சு வரதால இது அவருடைய திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய பெருமையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இந்திய சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக வலம் வரும் சாய் பல்லவியின் சொத்து மதிப்பு குறித்து ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி சாய் பல்லவியின் சொத்து மதிப்பு 47 கோடி முதல் 50 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஒரு படத்தில் நடிக்க 3 கோடி முதல் 6 கோடி வரை சம்பளமாக வாங்கி வருகிறார். ஆனால் ராமாயண திரைப்படத்தில் நடிப்பதற்காக 12 கோடி வரை சம்பளம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நாகினி சீரியல் மூலமாக ஹிந்தி மட்டுமல்லாம தென்னிந்தியாவிலேயே பெரிய அளவில் பிரபலமானவர் தான் மௌனி ராய். குறிப்பாக அவருக்கு தமிழ்நாட்டிலும் அதிக அளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க. மௌனி ராய் 2022இல் துபாயைச் சேர்ந்த தொழிலதிபர் சூரஜ் நம்பியார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. கேரளாவைச் சேர்ந்த மலையாளி அப்படின்றதால திருமணம் பெங்காலி மற்றும் மலையாளி ஆகிய 2 முறைப்படியும் நடந்தது. திருமணம் முடிந்து தற்போது 4 ஆண்டுகள் ஆகும் நிலையில் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி இணையத்தில் பரவி வருகிறது. மௌனி ராய் தனது கணவர் சூரஜ் நம்பியாரை இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ செய்துவிட்டார் அப்படின்னு தான் அது. அவரது கணவரும் மௌனி ராயை பின்தொடரவே இல்லையா, அதனால் அவர்கள் இருவரும் பிரிந்து விட்டார்களா அப்படின்னு சொல்லி இணையத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இருப்பினும் அவங்க இருவரும் இதுவரை இது பற்றி எந்த விதமான விளக்கமும் கொடுக்கவில்லை. நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பல விஷயங்களை செய்து வரார். இன்று சட்டப்பேரவையில் பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு நேராக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்கு முதல்வர் விஜய் ஸ்டாலின் கட்டியணைத்து கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்ற வீடியோ தான் தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதனைத் தொடர்ந்து வைகோ, அன்புமணி ராமதாஸ், சீமான் உள்ளிட்டோர் வீட்டுக்கும் சென்றிருந்தார் விஜய். வைகோ வீட்டுக்கு முதல்வர் விஜய் சென்றபோது அவரது வீட்டில் பணியாற்றும் பெண்களை வரச் சொல்லி விஜயிடம் பேச வைத்திருக்கின்றனர். இவங்க எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை பற்றி கூறினர். அவர்கள் விஜய் அருகில் பார்த்த பூரிப்பில் இருந்தனர். ஒரு பெண் திருஷ்டி கழிக்க விஜயும் அதை திருப்பி செய்தார். அதன் பின் ஒரு பெண் திடீரென விஜயின் காலில் விழுந்து விட்டார். அதை சற்று எதிர்பார்க்காத விஜய் அந்த பெண்ணை எழச் சொன்னார். அந்த வீடியோவும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.